அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் தைப்பூசம். தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளை தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம். இது நன்மை தீமைகளை வெற்றி கொண்ட ஒரு நாளாக கொண்டாடப்படுது. உலகம் முழுவதுமே உள்ள முருக பக்தர்கள் இந்த நாட்களில் விரதம் இருந்து பக்தியுடன் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம். இந்தியா மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட பல நாடுகளிலுமே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாட்களில் விழா எடுத்து கொண்டாடுவது உண்டு. புராணங்களின்படி முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக கருதப்படுறாரு. இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன, மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுது. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினமான தைப்பூச திருநாள் குறிப்பிடப்படுது. முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் ஞானத்தின் வடிவமாக கருதப்படுது. பிரம்ம ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காத்து அனைவருக்குமே நன்மை தீமைகளை வழங்குவதாக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்ததாக சொல்லப்படுது. பொதுவாக மேசராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசியே முருகனுக்குரிய ஒரு ராசியாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. உறவினர்களுடைய வருகை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வசதி உங்களுக்கு குறையும் எதுவுமே இருக்காது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதம் பிடித்தாலுமே அவர்களை கண்டிக்காமல் நீங்கள் விட்டு பிடித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வேலைகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ தற்போது எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்றாலுமே செலவுகளும் அதிகரிக்கும். போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம். கணவரின் அன்பு ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு மாறுங்கள். உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. யோகமான நன்மை தீமை கலந்த ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது. மேசராசியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் இருக்கலாம். சிறப்பும் சிக்கலும் கலந்த பலன்களும் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலை உங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் நினைத்த காரியம் பிரகாசமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம். அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதிவு உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் சில லாபம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் சில பாதிப்புகள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குது. பதவி மாற்றம், இடமாறுதல் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் சுமாரான லாபம் உண்டாகும். உங்களுடைய தொழிலை அதிகரிக்க ஏற்றமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்ப தேவைக்காக பணத்தை சம்பாதிப்பதில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். கலைத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் கிடைத்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிக நிதானமான முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஏற்ற இறக்கமான பலன்கள் கொண்டு வரும். சூரியன் 9ல் இருப்பார். தந்தையார் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு கணக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேசராசி தங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கான செயல்களை செய்ய வேண்டும். பண விஷயத்தில் பக்குவமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு நன்மையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் ஆக நட்சத்திரங்கள் இருக்குது.
கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் தனாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுடைய செல்வம் சேரும். அந்த வேளையில் ராசியை சனி பார்ப்பதால் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம். எதிலுமே அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் சேரும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்தால் மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க இருந்து வந்த தாமதம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும். கலைத்துறையில் எல்லோரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய உங்களுடைய திறமை அதிகரிக்கும். அரசியல் துறையில் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க. மாணவர்கள் கல்வியை பற்றி மனக்கவலை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கக்கூடியதாகும். மேலதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகரித்தாலுமே உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் மறைமுக எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து எதிர்நீச்சல் போட முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்ப்புகளை சமாளிக்க தேவையான உத்வேகம் கிடைச்சிருக்கு. தைரியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க இறைவனை வேண்டுங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். பணம் பல வகைகளில் வந்து உங்களுக்கு பாக்கெட்டை நிரப்பும். பொன்பொருள் சேரும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. புத்திர பாக்கியம் உண்டாகி மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உற்றார் உறவினர்கள் சாதகமாக அமைவாங்க. எதிரிகளுடைய பலம் குறைந்து உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் யாவுமே உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. சேமிப்பு பெருக்கக்கூடியதாகவும் பிரிந்த உறவினர்கள் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகளை பெற்று வெற்றி அடையக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது. புதிய வேலையை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய வகையில் இருக்குது. முருகனை வணங்கினால் உங்களுடைய மன கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தைப்பூச திருநாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான பக்தியுடன் வழிபட்டு வந்தால் கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே அழிந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்மைகள் அதிகரிக்கும் என சொல்லப்படுது. தைப்பூசத்தில் முருகனின் அருள் பெற வேண்டும் என்பதற்காக 48 நாட்களும் 1 மாதமும் விரதம் இருப்பது உண்டு. முடியாதவர்கள் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவாங்க. தைப்பூசம் அன்று காவடி எடுப்பது, பால் குடம் சுமப்பது, அளவு குத்தி பாத யாத்திரையாக சென்று பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவது உண்டு. ஏதாவது வேண்டுதல்கள் வைத்து தைப்பூசம் அன்று முருகனுக்கு விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என சொல்லப்படுது. அப்படி வேண்டுதல் நிறைவேற்றியவர்கள் முருகனுக்கு பால் குடம் ஏந்தி சென்று அந்த பாலால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வரலாம். தைப்பூசம் அன்று காலை முதல் விரதம் இருந்து நாம் முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல ஒரு நிலையில் நீங்கள் வருவீங்க. தன யோகத்தால் உங்களுக்கு சிறப்பான மன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் வியாபாரத்தில் லாபத்தை அனுபவிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய உடலில் புதுப்பிக்கப்பட்ட சக்தியின் எழுச்சியை நீங்கள் உணரக்கூடிய வகையிலும் இந்த காலத்தில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளிடம் இருந்து மகிழ்ச்சியும் ஆதரவும் சிறப்பாக இருக்குது. கடவுள் நம்பிக்கை அதிகரிப்பதோடு கடவுளை வணங்குவது உங்களுக்கு மன அமைதியை தரும். பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய மனம் ஆன்மீக செயல்களில் ஈர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.